வணக்கம் அன்பு நண்பர்களே, என்னுடைய பேர் தரன் ரத்னம். என்னுடைய யூடியூப் சேனலுக்கு வந்ததுக்கு மிக்க நன்றி. அத்துடன் மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய பதிவு என்னவென்றால், ஒரு ஆடியோவை எவ்வாறு நாங்கள் டெக்ஸ்டாக மாற்றுவது என்பதை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம். அதனை நாங்கள் டிரான்ஸ்கிரைப் என்று சொல்வது. ஓகே, இதற்கு நான் விண்டோஸ் 10 ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் காணப்படுகின்ற டிக்டேஷன் டூலினையும் மற்றும் இப்போ கூகுள் டாக்ஸ் மற்றும் மைக்ரோசாஃப்ட் வேர்டில் காணப்படுகின்ற டிக்டேஷன் டூலினையும் பயன்படுத்த போகின்றேன். மற்றும் இந்த வர்ச்சுவல் ஆடியோ கேபிளினையும் விண்டோஸ் 10 காணப்படுகின்ற டிக்டேஷன் டூலையும் பயன்படுத்தி நாங்கள் எவ்வாறு ஆடியோவை டெக்ஸ்டாக மாற்றுவது என்பதை பார்ப்போம். அதாவது அதனை சொல்வது டிரான்ஸ்கிரைப் என்று சொல்லி. என்னுடைய சேனலினை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். அத்துடன் அருகில் காணப்படும் பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் உள்ள ஆல் நோட்டிஃபிகேஷனை நீங்கள் எனேபிள் பண்ணி விடுவதன் மூலம் புதிய வீடியோக்களை நான் பதிவேற்றும் பொழுது அதனை நான் உங்களுக்கு உடனுக்குடன் அறிய தரலாம். இப்பொழுது நாங்கள் விண்டோஸ் 10 ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் காணப்படுகின்ற டிக்டேஷன் டூலினை பயன்படுத்தி எவ்வாறு லைவ் ஆடியோவை நாங்கள் டெக்ஸ்டாக மாற்றுவது என்பதை பார்க்க இருக்கின்றோம். அதாவது ஆடியோவை டெக்ஸ்டாக மாற்றுவதை நாங்கள் டிரான்ஸ்கிரைப்னு சொல்வது. ஓகே, இதனை நாங்கள் எவ்வாறு செய்யலாம் என்பதை இப்பொழுது பார்ப்போம். இப்போ முதலில் நாங்கள் இந்த விண்டோஸ் 10 காணப்படுகின்ற டிக்டேஷன் டூலை நாங்கள் ஓப்பன் பண்ணுதல் வேண்டும். ஓகே, அதற்கு முதல் இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் எடிட்டரை நீங்கள் ஓப்பன் பண்ணி வைத்திருத்தல் வேண்டும். இங்கு நான் நோட் பேடினை ஓப்பன் பண்ணி வைத்துள்ளேன். இப்போ நீங்கள் விரும்பினால் மைக்ரோசாஃப்ட் வேர்டையும் நீங்கள் ஓப்பன் பண்ணி வைத்திருக்கலாம். ஓகே, தென் இப்போ நாங்கள் இந்த விண்டோஸ் 10 காணப்படுகின்ற டிக்டேஷன் டூலை ஓப்பன் பண்ணுவோம். இதற்கு நீங்கள் இந்த விண்டோஸ் உங்களோட கீபோர்டில் காணப்படுகின்ற விண்டோஸ் 10 லோகோ கீயையும் ஹெச் ஸ்டாண்ட் ஃபார் ஹோட்டல்னு சொல்வார்கள், ஒரே நேரத்தில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணும் பொழுது அந்த டிக்டேஷன் டூல் ஓப்பன் பண்ணுவதை நீங்கள் இப்பொழுது பார்க்கலாம். டெஸ்டிங் 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 1 2 3. அந்த ரெக்கார்டிங்கை நீங்கள் இந்த டெக்ஸ்ட்டை, அதாவது டிக்டேஷன் டூலை ஆஃப் பண்ணுவதற்கு இந்த மைக்ரோஃபோனை திருப்பி கிளிக் பண்ணும் பொழுது நீங்கள் அதனை நிறுத்தலாம். ஓகே, அதே மாதிரி திருப்பி ரெக்கார்ட் பண்ண வேண்டும் என்றால் இதனை நீங்கள் திருப்பி கிளிக் பண்ணலாம். டெஸ்டிங் 1 2 3. ஓகே, ஆகவே இப்போது நான் இந்த லைவ் ஆடியோவை அது டெக்ஸ்டாக மாற்றுவதை நீங்கள் இப்பொழுது பார்த்தீர்கள். ஓகே, இன்னும் ஒரு சந்தர்ப்பம் வரலாம். அதாவது இப்போ ப்ரீ ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கின்ற ஆடியோ அல்லது வீடியோ நாங்கள் எவ்வாறு டிரான்ஸ்கிரைப் பண்ணுவது என்பது. ரைட், இதற்கு நாங்கள் வர்ச்சுவல் ஆடியோ கேபிள் என்னும் ஒரு டூலினையும் இந்த விண்டோஸ் 10 காணப்படுகின்ற டிக்டேஷன் டூலினையும் பயன்படுத்த போகின்றோம். முதலில் நாங்கள் இந்த வர்ச்சுவல் ஆடியோ கேபிள் என்ற டூலை டவுன்லோட் பண்ணி எங்களுடைய கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணுவோம். வர்ச்சுவல் ஆடியோ கேபிளை நீங்கள் டவுன்லோட் பண்ணுவதற்கு இந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் செல்லவும். ஓகே, இந்த லிங்கை என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் தந்துள்ளேன். ஓகே, இந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் சென்று இங்கே காணப்படுகின்ற இந்த விண்டோஸ் டவுன்லோடை கிளிக் பண்ணி அது ஒரு சிப் ஃபைல், அதை நீங்கள் அன்சிப் பண்ணி அதில் செட்டப் ஒரு செட்டப் அப்ளிகேஷன் காணப்படும். அதனை கிளிக் பண்ணுவதன் மூலம் நீங்கள் வர்ச்சுவல் ஆடியோ கேபிளினை உங்களுடைய கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணலாம். இந்த வர்ச்சுவல் ஆடியோ கேபிளினை நீங்கள் டவுன்லோட் பண்ணிய பிறகு உங்களுடைய சவுண்ட் செட்டிங்கில் சில மாற்றங்களை செய்தல் வேண்டும். அதற்கு நாங்கள் இந்த குயிக் டெக்ஸ்ட் பாக்ஸில் சவுண்ட் செட்டிங்குக்கு செல்வோம். இங்கே எது காணப்படுகின்றது அதனை கிளிக் பண்ணுவோம். ஓகே, அப்போ இப்பொழுது நாங்கள் என்ன செய்ய போகின்றோம் என்றால், எங்களுடைய அவுட்புட்டை இந்த கேபிள், இதுதான் அந்த வர்ச்சுவல் ஆடியோ கேபிள். ஓகே, அதனை சூஸ் பண்ணுவோம். ரைட், அதே மாதிரி இன்புட்டை நாங்கள் அதையும் இன்புட் இணையும் நாங்கள் வர்ச்சுவல் ஆடியோ கேபிளுக்கு மாற்றுதல் வேண்டும். அப்போ இங்கே என்ன நடைபெறுகின்றது என்றால், ஆடியோ பிளேயர் அல்லது வீடியோ பிளேயரிலிருந்து வருகின்ற அவுட்புட்டை நாங்கள் இன்புட்டு அதாவது மைக்ரோஃபோனுக்கு ஃபீட் பண்ணுகின்றோம். இதற்காகத்தான் நாங்கள் இங்கே இந்த வர்ச்சுவல் ஆடியோ கேபிளை பயன்படுத்துகின்றோம். இந்த டிரான்ஸ்கிரைப் முடிந்த பிறகு மீண்டும் நீங்கள் சவுண்ட் செட்டிங்குக்கு
இந்த இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைஸஸை வந்து உங்களுடைய முன்னைய செட்டிங்குக்கு மாற்றிவிடவும். இந்த டிக்டேஷன் டூலினை நாங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த வாய்ஸ் ரெக்கார்டரில் காணப்படுகின்ற ஒரு ஆடியோவை ப்ளே பண்ணும் பொழுது பாருங்கள், எங்களுடைய டெக்ஸ்ட் எடிட்டரில் வந்து இந்த டிரான்ஸ்கிரைப் வந்து நடப்பதை நீங்கள் இங்கு காணலாம். ஓகே, இப்பொழுது நாங்கள் இந்த கூகுள் டாக்ஸில் காணப்படுகின்ற டிக்டேஷன் டூலினை பயன்படுத்தி ஒரு லைவ் ஆடியோ ஒன்றினை நாங்கள் டெக்ஸ்டாக மாற்றி பார்ப்போம். இதற்கு நீங்கள் முதலில் இந்த docs.google.com என்னும் வெப்சைட்டுக்கு செல்லவும். இதற்கு நிச்சயமாக நீங்கள் ஒரு ஜிமெயில் அக்கௌண்டினை கொண்டிருத்தல் வேண்டும். தென் ஒரு blank டாக்குமெண்ட்டை வந்து கிரியேட் பண்ணுவோம். தென் எங்களுக்கு வந்து இந்த கூகுள் டிக்டேஷன் டூலை வந்து ஓப்பன் பண்ணுவதற்கு நீங்கள் வந்து Ctrl+Shift+S இந்த மூன்றை நாங்கள் ஒரே நேரத்தில் ப்ரெஸ் பண்ணுவதன் மூலம் அதனை நாங்கள் ஓப்பன் பண்ணலாம். இப்பொழுது உங்களுக்கு இந்த கூகுள் டிக்டேஷன் டூல் வந்து இங்கே காணப்படுகிறது. இதனை நீங்கள் கிளிக் பண்ணவும். ஓகே, டெஸ்டிங் 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 1 2 3. தென் இந்த மைக்ரோஃபோன் இந்த ஐக்கனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணும் பொழுது அந்த அந்த டிரான்ஸ்கிரைப் வந்து ஸ்டாப் பண்ணப்படும். ஓகே, இப்பொழுது இந்த மைக்ரோசாஃப்ட் வேர்டில் காணப்படுகின்ற டிக்டேஷன் டூலினை பயன்படுத்தி நாங்கள் ஒரு லைவ் ஆடியோவை எவ்வாறு டெக்ஸ்டாக மாற்றலாம் என்பதை இப்பொழுது நாங்கள் பார்ப்போம். இந்த ஃபீச்சர் வந்து உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் வேர்டில் ஆன்லைன் வெர்ஷனில் மட்டும்தான் அவைலபிளாக காணப்படுகின்றது. ஓகே, அப்போ இப்பொழுது நான் வந்து என்னுடைய ஆன்லைன் மைக்ரோசாஃப்ட் வேர்டுக்கு வந்து ஒரு blank டாக்குமெண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணி வைத்துள்ளேன். ஆகவே இங்கே பாருங்கள், இதில் ஒரு டிக்டேட்னு ஒரு ஐக்கன் ஒன்று காணப்படுகின்றது. இந்த டாப் டவுன் மெனில் வந்து 2 ஆப்ஷன் காணப்படுகின்றது. ஒன்று டிக்டேட், மற்றது வந்து டிரான்ஸ்கிரைப். ஓகே, இந்த டிரான்ஸ்கிரைபை நீங்கள் பயன்படுத்துவதற்கு நீங்கள் வந்து ஒரு ப்ரீமியம் அக்கௌண்ட்டினை வந்து கொண்டிருத்தல் வேண்டும். இல்லாவிட்டால் நீங்கள் பிஸ்னஸ் அக்கௌண்ட் அல்லது உங்களுடைய ஆஃபீஸ் என்வாயன்மெண்ட் இருக்கும் பொழுது இந்த டிரான்ஸ்கிரைப் வந்து அவைலபிளாக காணப்படும். ஓகே, ஆகவே நாங்கள் இப்பொழுது இந்த டிக்டேட் என்பதை கிளிக் பண்ணி அதனை செய்து பார்ப்போம். ஓகே, டெஸ்டிங் 1 2 3 டெஸ்டிங் 1 2 3. ஓகே, இப்பொழுது நாங்கள் இந்த டிரான்ஸ்கிரைப் என்ற பட்டனை கிளிக் பண்ணும் பொழுது என்ன நடக்கின்றது என்பதை பார்ப்போம். அப்போ இப்பொழுது இதில் ஒரு ஆடியோ ஃபைலை வந்து நீங்கள் ப்ளே பண்ணும் பொழுது உங்களுக்கு அதனுடைய டிரான்ஸ்கிரைப் வந்து இங்கு டிஸ்பிளே பண்ணும். அதாவது இங்கே ப்ளே பண்ணுகின்ற ஆடியோட டெக்ஸ்ட் வந்து இங்கே டைப் பண்ணி கொண்டிருப்பதை நீங்கள் அவதானிக்கலாம். இந்த ஆப்ஷன் வந்து இப்போது என்னிடம் வந்து அவைலபிள் இல்லை. அதுக்கு வந்து நீங்கள் நிச்சயமாக மைக்ரோசாஃப்ட் வேர்டில் ப்ரீமியம் வெர்ஷனை கொண்டிருத்தல் வேண்டும். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இதனை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும் மற்றும் மறக்காமல் என்னுடைய சேனலினை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவும். அத்துடன் அருகில் காணப்படும் பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் உள்ள ஆல் நோட்டிஃபிகேஷனை நீங்கள் எனேபிள் பண்ணி விடுவதன் மூலம் எனது புதிய வீடியோக்களை நான் அப்லோட் பண்ணும் பொழுது அதனை நான் உங்களுக்கு உடனுக்குடன் அறியத்தரலாம். மீண்டும் இன்னுமொரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.